ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ரிஷப் பண்ட் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் மிரட்டல் வெற்றி பெற்றுள்ளது. 17வது ஐபிஎல் தொடரின் 56வது போட்டியில் ரிஷப் பண்ட் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதின. டெல்லியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்தது. 3வது விக்கெட்டிற்கு களமிறங்கிய கேப்டன் சஞ்சு சாம்சன் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். தனி ஆளாக போராடிய சஞ்சு சாம்சன் 47 பந்துகளில் 6 சிக்ஸர் மற்றும் 8 பவுண்டரிகளுடன் 86 ரன்கள் எடுத்திருந்த போது அம்பையரின் சர்ச்சையான முடிவால் விக்கெட்டை இழந்தார். இதன்பின் சுபம் துபே 12 பந்துகளில் 25 ரன்கள் எடுத்து கொடுத்துவிட்டு விக்கெட்டை இழந்தார். போட்டியின் முக்கியமான 18வது ஓவரை வீசிய குல்தீப் யாதவ் அந்த ஓவரில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு 4 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தது போட்டியில் திருப்புமுனையை ஏற்படுத்தினார். அடுத்த ஓவரை வீசிய ரஷீத் சலாமும் தனது வேலையை சரியாக செய்து 19வது ஓவரில் வெறும் 8 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்ததால் கடைசி ஓவரில் 29 ரன்கள் எடுத்தார். வெற்றி என்ற இக்கட்டான நிலையை ராஜஸ்தான் அணி சந்தித்தது. கடைசி ஓவரை எதிர்கொண்ட அதிரடி நாயகனாக ரோமான் பவல் முதல் பந்திலேயே விக்கெட்டை பறிகொடுத்தார். இதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பதற்கு 101 ரன்கள் மட்டுமே எடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியும் சந்தித்தது. பந்து வீச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பில் அதிகபட்ச கலீஸ் அகமத், முகேஷ் குமார் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோரை தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். செய்திகளை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.